நண்பர்களுக்கு வணக்கங்க. இது ஆர்கான் எலக்ட்ரிக் பவர் கண்ட்ரோல்ஸ் கோயம்புத்தூருங்க. சர்வோ வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான 2 ஸ்டெபிலைசர் நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. இது ரொம்ப நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டங்காட்டிக்கு நம்ம அந்த ஸ்டெபிலைசர் 2 மாடல் இப்போ ரெடி பண்ணியிருக்கோங்க. புதுசாலாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஏசி ஸ்டெபிலைசர் நீங்கள் பார்த்துருப்பீங்க V-Guardலங்க. ஸோ அதை விட நம்ம குவாலிட்டியாக உங்களுக்கு பண்ணியிருக்கோங்க. 2 ஸ்டெபிலைசர் பண்ணியிருக்கோங்க. 2 மாடல் பண்ணியிருக்கோங்க. 2 ஸ்டெபிலைசர் சொல்கிறத விட 2 மாடல் பண்ணியிருக்கோங்க. 3 மாடல் பிளான் பண்ணோங்க, பட் முடியலைங்க. 2 மாடல் ரெடி பண்ணியிருக்கோங்க. ஸோ அந்த 2 மாடல் எப்படி இருக்குது, அதோட இன்சைடு என்னென்ன பண்ணியிருக்கோம், ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த 2 ஸ்டெபிலைசருமே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏசிக்கு போட்டுக்கலாங்க. ஏசி, டிவி, ஃப்ரிட்ஜு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாங்க. இது 4 ஸ்டெப் ரிலே வச்சு நம்ம பண்ணியிருக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிரித்து பார்த்துடலாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரொம்ப மினிமமான யூனிட் தான் பண்ணியிருக்கோங்க. இப்போ நம்ம கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 164 கொடுத்துருக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த சின்ன மாடல் பார்த்தீங்கன்னா 140லேருந்து வேலை செய்யுங்க. அதை விட கொஞ்சம் பெருசு பார்த்தீங்கன்னா 90லேருந்து வேலை செய்யுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 90 இன்புட் கொடுத்துருக்கணுங்க. ஸோ 90ல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா 90லேருந்து வேலை செய்கிறதுங்க. இது பார்த்தீங்கன்னா அவுட்புட் 226 கொடுக்குதுங்க. இன்புட் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்குங்க. இது 140லேருந்து தான் வேலை செய்யுங்க. 140லேருந்து வேலை செய்யக்கூடிய ஸ்டெபிலைசருங்க. 2 மாடல் பண்ணியிருக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போது அவுட்புட் பார்த்தீங்கன்னா 226 கொடுக்குதுங்க. இன்புட் 118 பக்கம் இருக்குதுங்க. 90லேருந்து வேலை செய்யுங்க. இந்த ஸ்டெபிலைசர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேஷன் வைஸ் சேம் தாங்க. சேம் இப்போ V-Guardலாம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் ரிலே போட்டெல்லாம் பண்ணுறாங்க. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப் போட்டு நம்ம பண்ணியிருக்கோங்க, ரெடி பண்ணியிருக்கோங்க. ஸோ பக்காவாக இருக்குங்க. அவுட்புட் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கம்மி பண்ண இங்கே குறையுங்க. 100க்கு பார்த்தீங்கன்னா 200 கொடுக்குங்க. 100 வந்தால் 200 கொடுக்குங்க. 90 வந்தால் உங்களுக்கு கரெக்டாக 199 200 கொடுக்குங்க. அதாவது 90க்கு 200 கொடுக்குற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது சின்ன அதை விட சின்னதுங்க. இது பார்த்தீங்கன்னா 140லேருந்து வேலை செய்யுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 140 வைக்கிறாங்க டெஸ்டிங்கில். இப்போ 140 கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். 140 கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக 140 எப்போ ரீச் ஆகுதோ அப்போதைக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிருங்க. பார்த்தீங்கன்னா இன்புட் பார்த்தீங்கன்னா 139 இருக்குதுங்க. அவுட்புட் பார்த்தீங்கன்னா 200 கொடுக்குங்க. ஸோ ஏசிக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த ஸ்டெபிலைசர் நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. ஏன்னா நம்மளோட சர்வோ ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் ஏன்னா இது ரேட் அதிகம்னு சொல்கிறாங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா இது இண்டஸ்ட்ரியல் டைப் ஸ்டெபிலைசருங்க. அதுன்றங்காட்டிக்கு தான் சர்வோ வந்து ரேட் அதிகங்க. ஸோ இது வந்து ரேட்டு கம்மியாக இருக்குங்க. ரேட்டு வந்து நம்ம வந்து ஃபிக்ஸடு பண்ணலைங்க இன்னும். ஸோ இப்போதைக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இன்னும் குவான்டிட்டி வந்து நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாங்க. ஸோ 2ஓட டெஸ்டிங் வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிஸ்பிளேவோட வந்துடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் நாங்கள் எதுவும் பிராண்டிங் பண்ணல, எதுவுமே பண்ணலைங்க. ஜஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கோம். சிஎன்சிலேருந்து பாக்ஸ் வந்தங்காட்டிக்கு நம்ம எடுத்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டு நம்ம V-Guardோட நல்ல குவாலிட்டியாக தான் பண்ணியிருக்கோங்க. V-Guard மற்ற எந்த பிராண்டோட கம்பேர் பண்ணும்போதும் அதுக்கு ஈக்குவலான அதை விட குவாலிட்டியாக தாங்க இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி மேக்ஸிமம் இல்லை உங்களுக்கு 270 300 இந்த ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா 300 வரைக்கும் வேலை செய்யுங்க. ஸோ ஒரு 300க்கு பார்த்தீங்கன்னா 240 அவுட்புட் கொடுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 270 வைக்கிறேனுங்க. 270க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா 240 கொடுக்குங்க. ஸோ இதுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே நம்ம டிசைன் பண்ணதாங்க, நம்ம வைண்டிங் பண்ணுறதாங்க. நம்ம என்ன டைப்பில் வேணாலும் பண்ணிக்கலாங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ உள்ளார பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோங்க. இந்த கான்செப்ட் வந்து சிம்பிள் கான்செப்ட் தாங்க, எல்லாருக்குமே தெரியும். இது போர்டு தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கு மாறுங்க. யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ரிலேலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி ரிலே தான் போட்டிருக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க. பக்காவாக தான் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஸோ மற்ற இதை கம்பேர் பண்ணும்போதுங்க நம்மளது உங்களுக்கு பக்காவாக இருக்குங்க. மெட்டீரியல் குவாலிட்டியில் வந்து நம்ம வந்து என்றைக்குமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறதே கிடையாதுங்க. ஸோ இருக்கிறதுலே பெஸ்ட்டு மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணுறோம். பெஸ்ட்டாக தான் நம்ம 40 amps வரைக்கும் நம்ம ரிலே போட்டுட்ருக்கோங்க. நார்மலி ஓப்பனுக்குங்க. ஸோ நார்மலி க்ளோஸில் 30 amps வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த அளவுக்கு நமக்கு ரிலே வந்து இதில் வந்து நமக்கு தேவையில்லைங்க. இருந்தாலும் நம்ம போட்டுக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா டொரலா டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர் தாங்க. ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, நம்ம கம்பெனிலே பார்த்துருப்பீங்க, ஏற்பட்டது பார்த்துருப்பீங்க. டிம்மர் நம்ம அந்த டொரலா டைப் கோரில் தான் சுற்றுறதுங்க. ஸோ இதே தாங்க அந்த டிம்மர் இதே கோரில் தான் அதையும் பண்ணுறதுங்க. அல்லது பார்த்தீங்கன்னா நம்ம 5 kV ட்ரான்ஸ்ஃபார்மர்லேயும் பார்த்தீங்கன்னா டொராய்டல் தான் போடுவோம். ஸோ எது வேணால் போட்டுக்கலாங்க, நம்ம இஷ்டம் தாங்க. டொராய்டல் போட்டுக்கலாம், ENI போட்டுக்கலாங்க. நாங்கள் ஏன் டொராய்டல் போட்டோன்னு கேட்டிங்கன்னா பாக்ஸோட அந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாங்க. ஸோ ஸ்லிம்மாக இருக்குங்க. ஸோ அதுன்றங்காட்டிக்கு தான் நம்ம வந்து டொராய்டல் டைப் போட்டிருக்கோங்க. அதோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹம்மிங் சவுண்டு எதுவும் வராதுங்க.
ஜஸ்ட் உங்களுக்கு ரிலே ஆன் ஆகிறது ஆஃப் ஆகிறது மட்டும்தான் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இஎன்ஐ டைப்புங்க. இதுவும் யூஸ் பண்ணலாங்க, டொரல் டைப்பும் யூஸ் பண்ணலாங்க, எல்லாம் ஒன்று தாங்க. மெட்டீரியல் குவாலிட்டியாக பண்ணோம்னா எல்லாமே ஒன்று தாங்க. ஸோ உள்ளார பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் வைண்டிங் கொடுத்துருக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ காப்பர் வைண்டிங் கொடுத்துருக்கோங்க. பெஸ்ட்டாக எங்களுக்கு முடிஞ்ச வரை நம்ம வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோங்க. குவாலிட்டியில் வந்து எந்த காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நம்ம கொடுத்துருக்கோங்க. வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா 3 years வாரண்ட்டி வருதுங்க இதுக்கு. ஸோ இன்னும் நாங்கள் ரேட்டு வந்து அப்ராக்சிமேட்டாக தான் வச்சுருக்கோங்க, ஃபிக்ஸ் பண்ணலைங்க. ஸோ ரெண்டோட அவுட்லுக்கு இதாங்க. ஜஸ்ட்டு இன்னும் பிராண்டிங் பண்ணலைங்க, இன்னும் எங்கள் பேர் போடல. ஸோ பிராண்டிங் பண்ணலைங்க. யாராவது நண்பர்கள் வந்து நீங்கள் இது வந்து டீலர்ஷிப்பாக எடுத்து பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோங்க. இதே ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் வந்து நம்ம எந்த வித காம்ப்ரமைஸ் பண்ணுறது இல்லைங்க. லுக்கும் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும், டிஜிட்டல் டிஸ்பிளேவோடு வந்துடுங்க. ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வால் மவுண்டிங் பண்ணிக்கலாங்க. ஏசிக்கு பக்கமாகவே நீங்கள் வந்து வால் மவுண்டிங் பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து அதற்கான இது இருக்குதுங்க. இப்போ அதையும் கூட நான் காமிக்கிறேனுங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஹூக் ஆட்டம் மாட்டிட்டுங்க. அதில் வந்து நீங்கள் வந்து மாட்டிக்கலாங்க. 2 டைப் நீங்கள் வந்து ஆணியும் போட்டுக்கலாங்க, ஹூக் மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம். ரெண்டுமே கொடுத்துருக்கோங்க. சீன்ஸில் டிசைன் பண்ணி பக்காவாக கொடுத்துருக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெபிலைசர் வேணும்னா நீங்கள் தவறாமல் கான்டெக்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.